பார்க்க போகிறது உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் போட்ட கறி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஸோ குடைமிளகாய், உருளைக்கிழங்கு, இதற்கு தேவையான பொருட்கள்: குடைமிளகாய், உருளைக்கிழங்கு, ஜீரகம், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்ச பிறகு ஜீரகத்தை அதில் போடுங்க. போட்டு ஜீரகம் லைட்டாக வறுபட்டதும் உருளைக்கிழங்கு போடணும். நல்லா அதை ஒரு 2 நிமிஷம் வறுக்கணும். இந்த மாதிரி வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு 2 நிமிஷம், அதாவது ஃபஸ்ட்டு லேசாக அப்படி வதக்கிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது 2 நிமிஷம் நல்லா வேகணும். அதுக்கு நாம் என்ன பண்ணோன்னா, ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சிடணும். தட்டை எடுத்து மூடி வைக்கணும் 2 மினிட்ஸ். நடுநடுவில் தட்டை எடுத்துட்டு லேசாக கிளறி விடணும். ஏன்னா அப்படியே அடிப்பிடிச்சிடும். அதனால் லேசாக அப்பப்போ கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், ஓரளவு இது வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் குடைமிளகாய் இதை சேர்க்கணும். கேப்சிகம், இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு பண்ணிடலாம். நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த குடைமிளகாயும் இந்த உருளைக்கிழங்கும் லைட்டாக இந்த குடைமிளகாய் இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து கொஞ்சம் லேசாக இதில் சூடியாகணும். இந்த இந்த குடைமிளகாயில் கேப்சிகத்தில் லேசாக இந்த கரையில் உள்ள சூடு ஏறணும். இப்போ நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. ஸோ டென்ஷன் இல்லாமல் கருகாமல் கொஞ்சம் நிம்மதியாக செய்யணும் இந்த ரெசிபினாலும். ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டாச்சு. தேவைக்கேற்ற காரப்பொடி, எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்றாப்புல காரப்பொடி. இந்த காரப்பொடிலாம் உங்கள் அளவு தான். நல்லா கமகமன்னு வாசனை வருது. ஸோ காரப்பொடி எவ்வளோ போடுறீங்கன்னா அதுக்கு 1.5 ஸ்பூன் தனியா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இப்படி கிளறி விடுங்க. கொஞ்சம் இந்த மசாலா இதில் செய்கிற மாதிரி லேசாக கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி. இப்போ பார்க்கவே இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். தேவையான அளவு உப்பு, எவ்வளோ உப்பு தேவையோ இந்த இதுக்கு நம்ம உப்பு பார்த்து போடணும். நிறைய போட்டுறாதீங்க. நல்லா இப்படி கிளறிட்டு இப்போ இந்த உப்பு தண்ணியிலேயே இந்த உப்பு சூடாகிட்டு அப்படியே தண்ணி ஆகும். அந்த தண்ணியிலேயே இந்த கேப்சிகம் வேகணும். இந்த மசாலாலாம் அப்படியே இந்த மசாலாவோட சுவைகள், அந்த காரப்பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, இதோட சுவைகள் இதில் அப்படியே அந்த ஃப்ளேவர் இறங்கணும். ஸோ சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விடுங்க. நடுநடுவில் இப்படி கிளறிட்டே இல்லை. நடுநடுவில் இப்படி கிளறணும். நல்லா இந்த உருளைக்கிழங்கும் இந்த குடைமிளகாயும் நல்லா சேர்ந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து மிக அருமையாக இருக்கும். சப்ஜி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விடுங்க. நடுநடுவில் கிளறணும். எவ்வளோ அருமையாக வந்துச்சு பாருங்கள். 3 மினிட்ஸ் வச்சு அப்பப்போ கிளறணும். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. நல்லா அதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.
ஸோ தட் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வாவ், என் வீடியோ கூட சில பேர் பார்க்குறாங்களே, லைக் பண்ணுறாங்களேன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப்க்கு பைசாலாம் கிடையாது, வெறும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டணும், அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ தட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ குடைமிளகாய், உருளைக்கிழங்கு கறி, அருமையான சுவையான குடைமிளகாய் உருளைக்கிழங்கு கறி